என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை கற்பக விருட்சம் பூமிக்கு வந்த கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கற்பக விருட்சம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம்னும் அது மகாலட்சுமியோட இன்னொரு அம்சம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கற்பக விருட்ச மரம் பார்க்கடலை கடையும் போது கிடைச்சதுன்னு புராணங்கள் கூறுகின்றன. ஆனா உண்மையிலேயே கற்பக விருட்சன்ற மரம் எப்படி பூமிக்கு வந்ததுன்னா விநாயகரோட கருணையின் அருளால தான். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? திரேதா யுகத்தோட ஆரம்ப காலம் அது. தண்டகாரண்யன்ற வனத்துல விப்ரதன் அப்படின்ற வேடன் வாழ்ந்து வந்தான். அவனும் அவன் கூட்டத்தை சார்ந்த அனைவரும் அந்த காட்டுல தான் வாழ்ந்து வராங்க. அந்த காட்டுல இருக்க மிருகங்கள், விலங்குகள், பழங்கள் இதுதான் அவங்க வாழ்வாதாரங்களாவே இருக்கு. கொஞ்ச காலமா அந்த காட்டுல மழை இல்லாம காடு வறண்டு போக ஆரம்பிச்சது. அங்க இருந்த மரங்கள் எல்லாம் காய ஆரம்பிச்சன. அங்க இருந்த மிருகங்கள் எல்லாம் வேற ஒரு பகுதிக்கு செல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த விப்ரதனுக்கும் அவங்க கூட்டத்தை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற வழி தெரியல. அதனால அவன் வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுறான். அப்படி ஒரு நாள் வழிப்பறி கொள்ளை செய்யலாம்னு சொல்லி அந்த பகுதிக்கு போறான். அந்த வழியா ஒரு அந்தணன் நடந்து வரத பாக்குறான். அவனும் அந்த அந்தணனை பின்தொடர்ந்து போறான். இதை பார்த்த அந்தணர் பயந்து ஓடவே ஆரம்பிச்சிடுறாரு. அவனும் அவரை துரத்துக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடுறான். அவர் ஓடி போய் ஒரு காட்டுல உள்ள கோயில்ல மறைஞ்சிடுறாரு. இந்த விப்ரதனும் அந்த அந்தணரை துரத்திட்டு போனவன் திடீர்னு நின்னு அந்த இடத்த பாக்குறான். ரொம்ப அழகான அமைதியான காடாவும் ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலாவும் இருக்கு. அது பக்கத்துல ஒரு நதியும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த சூழல் ரொம்ப மிகவும் பிடிச்சு போச்சு. அதனால அங்கேயே தங்கிரலான்னு அவன் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு முக்காலம் உணர்ந்த முனிவர் ஒருத்தர் வராரு. அந்த முனிவர் கிட்ட இந்த விபர்த்தன் வில்லையும் அம்பையும் காட்டி மிரட்டுறான். ஆனா அந்த முனிவரோ கொஞ்சம் கூட பயப்படாம எந்தவித பதட்டமும் அடையாம இவனை நேர்கொண்டு பாக்குறாரு. அவரோட கண்ல இருக்கிற தீட்சண்யத்தை பார்க்க முடியாம இவன் அப்படியே மகுடிக்கு மயங்குற பாம்பு மாறி மயங்கி அவரோட பாதத்தை வணங்குறான். வணங்கிட்டு அவன் கொஞ்ச நாளா சாப்பிடாதனால அவன் அவர் காலடியிலே மயங்கி விழுந்துடுறான். அந்த முனிவரும் அவரோட கமண்டலத்துல உள்ள நீர் எடுத்து அவன் முகத்துல தெளிக்கிறாரு. முனிவர் அவர் கமண்டலத்துல இருந்து அந்த நீரை தெளிச்சதுக்கு அப்புறம் அவனோட புறக்கண் மட்டும் இல்ல, அகக்கண்ணும் விழிப்படையுது. அவன் எழுந்திருச்சு முனிவரை வணங்கி, நான் இத்தனை ஆண்டு காலமா செய்த பாவத்துக்கு எப்படி விமோச்சனம் தேடுறது, அந்த பாவம் போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான். அதற்கு அந்த முனிவர் பக்கத்துல இருந்த ஒரு காய்ந்த மரக்கிளை எடுத்து அவன் கிட்ட கொடுத்து, இதை இந்த ஆத்தோரமா நட்டு வை. இத நட்டுட்டு நான் சொல்ற விநாயகரோட மந்திரத்தை உட்காந்து முழுமையா உச்சரி. என்னைக்கு இந்த மரம் துளிர்க்குதோ அன்னைக்கு உன்னோட பாவெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அவனும் அந்த பக்கத்துல இருக்க ஆற்றங்கரையில குளித்து விநாயகர் சன்னதிய வணங்கி முனிவர்கிட்ட மந்திரோபதேசம் பெறுறான். அந்த முனிவரும் அவனுக்கு மகா கணபதியோட மகா மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நம அப்படின்ற மந்திரத்தை அவனுக்கு உபதேசிச்சுட்டு முனிவரும் பயணப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த வேடனும் முனிவர் சொன்னது போல அந்த மரக்கிளைய நட்டு தியானத்தை தொடர ஆரம்பிக்கிறான். கடுமையா தவம் இருக்கிறான். மழை, இடி, காற்று, புயல், ஆகாரம், அன்னம் எதுவுமே அவனுக்கு தேவைப்படல. முனிவர் சொன்ன மாதிரி ஒரு மூச்சு விடாம விநாயகரோட மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தியானத்திலேயே இருக்கான். கொஞ்ச காலம் ஆகுது. அந்த காய்ந்த மரக்கிளையும் துளிர்விட்டு வளர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா துளிர்த்து வளர ஆரம்பிச்சு ஒரு மரம் ஆயிடுச்சு. இவன் இப்படி தொடர்ந்து விநாயகரோட மகா மந்திரத்தை ஜெபம் செஞ்சதுனால அவனுக்கு புருவத்துக்கிடையில தும்பிக்கை விநாயகர் போலவே ஒரு தும்பிக்கை வளர ஆரம்பிச்சிருது. இவனோட இந்த கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்த விநாயகர் அவன் முன்னாடி தோன்றி அவனுக்கு ஆசையளிக்க விரும்புறாரு. மகனே, நீ கடுமையா ஒரு நிலைப்பாட்டோட என தியானம் பண்ணதுனால என்ன போலவே உனக்கும் புருவத்துக்கு இடையில உனக்கு தும்பிக்கை வளர்ந்ததுனால உன்னோட பேரு இனியில இருந்து புருசுண்டி என்று எல்லாரும் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மந்திர ஜபத்தால வளர்த்த இந்த மரம் இனியில இருந்து கற்பக விருட்சம் அப்படின்ற பெயரோட யாரு எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் கொடுக்க வல்ல ஒரு மரமா இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஆசையும் வழங்கி வேறு ஏதாவது உனக்கு வர வேண்டுமா அப்படின்னு அந்த புருஷுண்டி கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த விபர்த்தன் என்ற புருஷண்டி, உங்களையே நேர்ல பார்த்துட்ட, அடியனுக்கு வேறு என்ன வரம் வேண்டும், உங்களை தொழுது உங்க திருவடியை அடையிற வரம் கிடைச்சா போதும் அப்படின்னு கேக்குறான். காலம் வரும்போது அதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு விநாயகர் மறைஞ்சிடறாரு. இப்படி காலங்கள் அவன் தவம் செய்யறான்.
இந்த விஷயம் நாரத முனிவருக்கு தெரியுது. நாரத முனிவர் திரிலோக சஞ்சாரி. நாரதர் இந்திரன் கிட்ட போய் புருசுண்டிய பத்தி சொல்றாரு. இந்திரனும் அப்படி பெற்ற பேறு பெற்ற மரம் தன்னோட இந்திரலோகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டு பூமிக்கு கிளம்பி வந்து புருசுண்டி கிட்ட மிகவும் பணிவோடையும் அன்போடையும் வேண்டான். உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு புருசுண்டியும் கேக்குறாரு. நீ என்ன கேட்டாலும் தருவீங்களா அப்படின்னு தேவேந்திரன் கேக்குறான். நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு புருசுண்டியும் சொல்லிடுறாரு. தேவேந்திரன் எனக்கு இந்த கற்பக விருட்ச மரம் வேண்டும்னு கேக்குறான். புருஷன்ட்டியும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட தவத்தோட முழு பலனையும் அவனுக்கு எடுத்து கொடுத்துட்றாரு. இதை கண்ட விநாயகரும் மனம் மகிழ்ந்து எப்பேற்பட்ட செல்வமான அந்த கற்பக விருட்சம் தன்னோட கடும் தவத்தால உருவான மரத்தையும் விட்டு கொடுத்ததுனால புருஷுண்டிக்கு அருளி இனிமே உனக்கு மறுபிறவி இல்லாமல் நீ என் இறையடி சேர்வாய்ன்னு வாழ்த்தி அவரை அவரோட இணைச்சுக்கிறாரு. இதுதான் நண்பர்களே, நாம் எப்பொழுதுமே நம்பிக்கையோட ஒரு விஷயத்த முழு மனதா நம்பிக்கையோடு செய்யும் போது அது இறைவனா இருந்தாலும் அருள் புரிஞ்சு அதுக்கான பலனை நமக்கு கண்டிப்பா தருவாருன்றத இந்த கதை நமக்கு நிரூபிக்குது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையில் தொடரலாம்.